إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي نبينا محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைய அமர்விலே யார் இந்த ஷியாக்கள் என்ற ஒரு தலைப்பு தரப்பட்டிருக்கின்றது. இந்த ஷியாக்களை பற்றி பேசுவதென்பது ஒரு விரிவான ஒரு தலைப்பாக இருந்தாலும் இந்த சுருக்கமான நேரத்தில் நாங்கள் இயன்ற அளவு சுருக்கமாக ஷியாக்கள் சம்பந்தப்பட்ட சில முக்கியமான விடயங்களை நாங்கள் பரிமாற பார்ப்போம். இதிலே முக்கியமாக ஷியாக்கள் எப்பொழுது தோற்றம் பெற்றார்கள், அவர்கள் கொண்டிருக்கக்கூடிய முக்கிய கொள்கைகள் என்ன, இலங்கையில் ஷியாயிசத்துடைய வளர்ச்சி எப்படி இருக்கின்றது, அது எவ்வாறு உருவானது என்ற சில முக்கியமான சில விடயங்களை இந்த இடத்துல நாங்கள் பார்ப்பதற்கு முயற்சிவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஷியா என்ற சொல் அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா பல இடங்களிலே அதை பாவித்திருக்கின்றார். ஷியா என்றால் ஒருவருக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், ஒருவருக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்களை ஷியா என்று அரபியிலே சொல்லப்படும். இந்த ஷியா என்பது இரண்டு அர்த்தங்களிலே பாவிக்கப்படுகின்றது. ஒன்று, நலவுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள், அதே போல கெடுதிக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் என்ற இரண்டு அர்த்தங்களிலும் இந்த ஷியா என்ற சொல் பாவிக்கப்படும். சுருக்கமாக சொல்ல போனால் சப்போர்ட்டர்ஸ், ஒருவருடைய ஆதரவாளர்கள் என்ற அர்த்தத்திலே இந்த ஷியா என்ற சொல்லை அல்லாஹு தஆலா பாவித்திருக்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷியாக்கள் என்ற அந்த பேர் ஷியத்து அலி ரலியல்லாஹு அவர்களுடைய ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையிலே தான், அல்ல ஷியத்து அஹ்லுல் பைத்துடைய ஆதரவாளர்கள் என்ற அடிப்படையிலே தான் இந்த ஷியா என்ற பிரயோகம் வந்திருக்கின்றது. இந்த ஷியாக்களுக்கு வரைவிலக்கணம் சொல்லக்கூடிய நேரத்திலே உலமாக்கள் பல வரைவிலக்கணங்களை சொன்னாலும் பொதுவாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை மேம்படுத்தி சிறப்பாக்கி அபூபக்கர், உமர், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை பிற்படுத்தி
அலி ரலியல்லாஹு அவர்களையும் அலி ரலியல்லாஹுடைய குடும்பத்திலே வந்தவர்களையும் மாத்திரம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய, அவர்களை சிறப்புப்படுத்தக்கூடிய ஒரு கூட்டம் என்று பொதுவாக ஷிஆக்கள் அறியப்பட்டிருக்கிறார். என்றாலும் ஷிஆக்களுடைய அகீதாக்களை நாங்கள் எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்திலே இந்த ஷிஆக்கள் இதைவிட படு மோசமான கொள்கைகள் உடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றோம். இஸ்லாமிய சமூகத்திலே, இஸ்லாமிய உம்மத்திலே நிறைய கூட்டங்கள், பிரிவுகள் வந்திருக்கின்றார்கள். அந்த பிரிவுகளிலே மிக மோசமான, மிக பிழையான கொள்கையுடைய ஒரு கூட்டமாகத்தான் இந்த ஷிஆக்கள் காணப்படுகிறார்கள். இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்திலேயே சுமார் ஹிஜ்ரி 40 சிஃபின் யுத்தத்துக்கு பின்னால், ஹிஜ்ரி 37க்கு பின்னாலேயே ஆரம்பமாக உருவான ஒரு கூட்டமாக இந்த ஷிஆக்கள் கருதப்படுகிறார்கள். எனவே ஆரம்பத்திலே இந்த ஷிஆக்கள் சாதாரணமான ஒரு கொள்கையோடு இருந்தாலும் பிற்காலத்திலே மிக படுமோசமான கொள்கையுடையவர்களாக மாறியது மட்டுமல்ல, இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றக்கூடிய பல கொள்கைகளை உடையவர்களாக அந்த ஷிஆக்களிலே ராஃபிதாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இருந்திருக்கிறார்கள் என்பது வரலாறு மூலமாக நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறோம். எனவே ஹவாரிஜிகள், முஅத்தஸிலாக்கள் என்று பல கூட்டத்தார் வந்தாலும் அதிலே படு மோசமான ஒரு கூட்டமாக இந்த ஷிஆக்கள் இருந்திருக்கிறார்கள். ஷிஆக்களை பொறுத்தவரையிலே சுமார் அவர்கள் 70க்கும் மேற்பட்ட கூட்டங்களாக பிரிந்திருக்கிறார்கள். வரலாறு நெடுகிலும் ஷிஆக்களுடைய பிரிவுகளை பார்க்கக்கூடிய நேரத்திலே சபஇய்யாண்டும், கைசானியாண்டும், ஜெய்தியா என்றும், நுசைரியா என்றும், இஸ்மாயிலியா என்றும் இப்படியாக பல பிரிவுகளாக இவர்கள் பிரிந்திருப்பது மட்டுமல்ல, ஒரு ஷாரார் இன்னொரு ஷாராரை காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர்கள் பிரிந்திருக்கிறார். என்றாலும் இதிலே மிக பிரபலமான கூட்டமாக ஷிஆக்களிலே அல் இஸ்னை அஷ்ரியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினர் காணப்படுகிறார். அல் இஸ்னை அஷ்ரியா என்று ஏன் சொல்லப்படுகின்றதென்றால், அவர்கள் தமக்குரிய இமாம்கள் 12 பேரை அவர்கள் பேர் குறிப்பிட்டு சொல்கிறார்கள். அலி ரலியல்லாஹு அவர்களுடைய குடும்பத்திலே வந்த 12 இமாம்களை, 12 தலைவர்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்களுக்குத்தான் ஆட்சி அதிகாரங்கள் வர வேண்டும் என்றும், அவர்கள் மஅசூம், அவர்கள் பாவங்களை விட்டும் தவறுகளை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்றும் இப்படியான ஒரு கொள்கையை கொண்டிருக்கின்றபடியால் அவர்கள் 12 இமாம்களை அவர்கள் வரையறுத்து சொல்வதனால அல் இஸ்னா அஷர 12 என்று சொல்லப்படக்கூடிய அந்த அர்த்தத்திலே அல் இஸ்னை அஷ்ரியா என்று அவர்கள் அழைக்கப்படுகிறார். இந்த இஸ்னை அஷ்ரியா என்று அழைக்கப்படக்கூடியவர்கள் பலரும் அல்லது பெரும்பாலானவர்கள் ராஃபிதாக்களாக, ராஃபிதா என்றால் அபூபக்கர், உமர் ரலியல்லாஹு போன்ற சஹாபாக்களை உதறி தள்ளி அவர்களை காஃபிர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இவர்களுடைய கொள்கை சென்றிருக்கின்றது. அபூபக்கர், உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி போகாமல் அலி ரலியல்லாஹுக்கு தான் ஆட்சி போயிருக்க வேண்டும் என்று சொல்வது மட்டுமல்ல, அபூபக்கரும் உமரும் இஸ்லாத்தை விட்டும் வெளியேறிய முர்த்தத்துகள், அலி ரலியல்லாஹுக்கு துரோகம் செய்தவர்கள், அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்ன பல விடயங்களை மறுத்தவர்கள், மறைத்தவர்கள் என்று குற்றஞ்சாட்டி
அபூபக்கரும் உமரும் சனமை குறைஷியலுடைய 2 விக்கிரகங்கள் என்று வர்ணிக்கக்கூடிய அளவு படுமோசமான கொள்கையுடையவர்களாக காணப்படுகிறார். இப்படி ஒரு மிக மோசமான கொள்கையுடையவர்களாக இந்த இஸ்னை அஷ்ரியாக்கள் ராஃபிதாக்கள் காணப்படுகிறார். இன்று ஈரானில் இருக்கக்கூடிய ஷிஆக்களே பெரும்பாலான ஷிஆக்கள் இந்த இஸ்னா அஷ்ரியா என்று சொல்லப்படக்கூடிய அந்த பிரிவை சார்ந்தவர்களாகத்தான் காணப்படுகிறார். யமன்லையும் ஷிஆக்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஸைதியா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பிரிவினரை சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். இஸ்னா அஷ்ரியாவோடு இந்த ஸைதியாவை ஒப்பிட்டு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஸைதியாக்கள் என்போர் அஹ்லு சுன்னாவோடு கொஞ்சம் சேர்ந்து போகக்கூடியவர்களாக கொள்கையிலே மிக அதாவது குறைந்த ஷிஆக்கள் அதாவது ராஃபிதாக்களை விட கொள்கையிலே இலேசான கொள்கையுடையவர்களாக சஹாபாக்களை ஏசிற விஷயத்தில் மிச்சம் குறைவானவர்களாக காணப்படுகிறார். அதனால் உலமாக்கள் சொல்கிறார்கள் ஸைதியாக்கள் என்று சொல்லப்படக்கூடிய ஷிஆ பிரிவினர் யமன் பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த ஸைதியாக்கள் போன்றோர் அதாவது அவர்கள் அஹ்லு சுன்னாவுக்கு நெருக்கமானவர்களாக காணப்படக்கூடிய ஷிஆக்கள் என்று உலமாக்கள் சொல்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஷிஆக்களுடைய உருவாக்கம் ஆரம்பத்தில் எப்படி உருவானது என்று பார்க்கக்கூடிய நேரத்தில் அப்துல்லா இப்னு சபா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு யஹூதி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக அவன் சொல்லி மக்களிடத்திலே பகிரங்கப்படுத்தி அஹ்லுல் பைத்தை மதிக்க வேண்டும், அவர்களுக்குரிய உரிமைகளை எடுத்து கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மக்களிடத்திலே பிரச்சாரம் செய்து அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு அன்ஹும் போன்றவர்களுக்குரிய மதிப்பை சமூகத்திலே இல்லாமலாக்கி அஹ்லுல் பைத்துக்குத்தான் ஆட்சி அதிகாரங்கள் வர வேண்டும் என்ற செய்தியை மக்களிடத்திலே ஆரம்பமாக வித்திட்டதின் காரணமாகத்தான் இந்த ஷிஆயிசம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்கையை இந்த ஒரு பிரிவை இவன் உருவாக்குகின்றான். அப்துல்லா இப்னு சபா என்பவன் தான் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கொலைக்கும் காரணமாக இருந்தான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த அளவுக்கு படு மோசமான ஒருவன். அவன் இஸ்லாத்திலே நுழைந்து தான் இஸ்லாத்துக்கு சேவை செய்வது போன்று இஸ்லாத்துக்குள்ளுக்கிருந்து ஒரு துரோகம் செய்த ஒருவனாக அப்துல்லா இப்னு சபா கருதப்படுகிறான். எந்த அளவு அவன் கொண்டு போனான் என்றால், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு கடவுள், அவர்கள் வணங்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு சமூகத்தை கொண்டு போனான். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இந்த செய்தி கேள்விப்பட்ட போது, அவன் எனக்கு என் கையில் ஆப்பிட்டால் அவனை கொலை செய்வேன் என்று கூட அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எச்சரிக்கை செய்தார். எனவே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கருத்துக்களுக்கு ஒருபோதும் துணையாக இருக்கவில்லை. ஆனாலும் அஹ்லுல் பைத்துடைய அந்த அவர்களை மதிப்பது என்ற பெயர்களை போட்டு இவன் என்ன செய்தான், சமூகத்தை வழிகெடுக்க முயற்சி செய்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே இந்த ஷிஆக்கள் படிப்படியாக படு மோசமான சில கொள்கைகளுக்கு, சில அகீதாவின்பால் அவர்கள் உந்தப்பட்டார்கள். அதிலே அவர்கள் சொன்ன கொள்கையிலே மிக முக்கியமாக யஹூதிகள் என்ன கருத்தை சொன்னார்களோ அந்த கருத்துக்களில் சிலதையும் அவர்கள் உள்வாங்கி இருந்தார்கள். அல் பதா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்கை, அதாவது அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒன்று தெரியாமல் போய்த்து போட்டு தெரிய வாரது என்ற மாதிரி ஒரு கருத்து. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கல்ல
வஹிய கொடுக்க இருந்தது அலி ரலியல்லாஹு அன்ஹு தான் அல்லாஹ் வஹிய கொடுக்க இருந்தது என்று கூட அவங்க கருத்து சொன்னாங்க. அது தவறாக கொடுக்கப்பட்டது என்று சில வேளை சிலர் இவ்வளவு படு மோசமான கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு சில விடயங்கள் மறைந்திருந்து புறவு தெரிய வாரண்ட மாதிரி ஒரு ஜஹ்ல மடமைய தெரியாதன்மைய கூட அல்லாஹ்வுக்கு சேர்த்தின ஒரு கூட்டமாகத்தான் இந்த ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் ரஜ்ஆ என்று சொல்லப்படக்கூடிய மீட்சி பெற்று வருதல் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். நாங்கள் சொல்கிறோம் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மறுபடி இந்த உலகத்துக்கு வருவார்கள். அவர்களுக்கு ரஜ்ஆ தொண்டு இருக்கின்றது. அவர்கள் இப்பொழுது வானலோகத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக ஒரு காலத்திலே இறங்குவார்கள். தஜ்ஜாலோடு போரிடுவார்கள், தஜ்ஜாலை கொலை செய்வார்கள் என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். உலகத்திலே இருக்கக்கூடிய அநியாயங்களை இல்லாதொழித்து விக்கிரக ஆராதனைகளை ஷிருக்குகளை அழித்து நீதமான ஒரு ஆட்சியை செய்வார் என்ற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த ஷியாக்கள் ரஜ்அத் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய 12வது இமாம் அலி ரலியல்லாஹு அன்ஹுவிலிருந்து தொடங்கும். அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு, இப்படியா அந்த ஓர்டரில் போவாங்க. முர்த்தலாண்டுவாங்க, அதே போல் முஜித்தபாண்டுவாங்க. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் பட்டங்களை சொல்லி 12வது இமாமாக முஹம்மது இப்னு அல் ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லப்படக்கூடிய ஒருவரை சொல்கிறாங்க. இந்த முஹம்மது இப்னு அல் ஹசன் அல் அஸ்கரி என்று சொல்லப்படக்கூடியவர் இப்பொழுது உலகத்தில் இல்லை. அவர் ஒரு சிறுதாபில் ஒரு சுரங்கத்தில் மறைந்திருப்பதா சொல்கிறாங்க. அந்த சுரங்கம் எங்கேன்னா ஈராக்கில் இருக்குது. ஈராக்கில் சாமுர்ரா என்று ஒரு ஊர் இருக்குது. சமரான்னு சொல்லுவாங்க, சாமுர்ரா என்பதுதான் சரியான பேர். அந்த ஊரில் ஒரு பள்ளி வாசல், அந்த பள்ளி வாசலுக்கு பேர் மஸ்ஜித் அல் அஸ்கரி. அது அல் ஹசனுல் அஸ்கரியுடைய பேரில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிவாசல். அங்கே ஜியாரத்துகளும் இருக்குது. அந்த ஜியாரத்துகளில் உண்டாக ஒரு நஃபக்குன்னு சொன்னால் ஒரு சுரங்கத்துள்ளுக்கு அவங்களோட 12வது இமாம் மறைந்திருப்பதாக அவங்க வாதிட்டாங்க ஷியாக்கள். அவர் ஏதோ ஒரு காலத்தில் வெளிவருவார். அவர் வெளிவரும் வரையில் அந்த இடத்துல திக்ருகளை செஞ்சுக்கண்டு அவங்களோட திக்ருகளை செஞ்சுக்கண்டு ஒரு கூட்டம் காவல் நிற்கிறான். அவர் எப்போ வெளியே வாரோ அவரை வரவேற்று கொண்டு வாரத்துக்காக வேண்டி ஒரு ஷாரார் ஷியாக்கள் ஒரு ஷாரார் காவல் நிற்கிறாங்க. இந்த அஸ்கரி பள்ளிவாசல் இப்பொழுதும் இருக்குது. அமெரிக்கா அந்த நேரத்தில் பொம்பிளாஸ் பண்ண நேரத்தில் இந்த பள்ளியில் ஒரு பகுதியும் தகர்க்கப்பட்டது. அப்போ இந்த அவங்கள்ட்ட மிக புனிதமான ஒரு பள்ளிவாசலாக இந்த மஸ்ஜிதுல் அஸ்கரி கருதப்படுகின்றது. இந்த இடத்துல ஒரு சுரங்கம் இருப்பதாகவும் அந்த சுரங்கத்திலிருந்து எங்களோட 12வது இமாம் வெளியே வருவார் என்றும் அவர் உலகத்தில் இருக்கக்கூடிய அநியாயங்களுக்கு அதாவது தீர்ப்பு சொல்வார் என்றும் நீதம் செலுத்துவார் என்றும் அபூபக்கர் உமர் போன்றவர்களிடத்திலிருந்து பலியெடுப்பார் என்று சொல்லியும் யார் அஹ்லுல் பைத்தை எதிர்த்தார்களோ அவர்களுக்கு எதிராக யுத்தம் புரிவார்கள் என்றும் அவர்களுடைய கதைகளிலே இருக்கின்றன. வெறுமனே இட்டுக்கட்டப்பட்ட கதைகள். இந்த முஹம்மது பின் ஹசன் அஸ்கரி என்ற ஒத்தர்
இருந்ததாக அவர்கள் சொன்னாலும் ஹிஜ்ரி 260 அவர் வந்ததாகவும் அல்லது மறைந்ததாகவும் சொல்கிறார்கள். ஆனால் அப்படி ஒருவர் இருக்கவே இல்லை என்றுதான் சரித்திர ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். எனவே வெறுமனே ஒரு கற்பனை, வெறுமனே ஒரு கட்டுக்கதையை வைத்துக்கொண்டு இப்படியான ஒரு கொள்கையை அவர்கள் பரத்தி கொண்டு இருக்கின்றார்கள். அதே போல இந்த ஷியாக்களிடத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான கொள்கைகளில் ஒன்று தக்கியா என்று சொல்லப்படும். தக்கியா என்று சொன்னால் நாங்கள் தக்கியான்னு இந்த பள்ளிவாசல்களுக்கு சொல்லி அந்த தக்கியாவல்ல, இது தக்கியா. தக்கியா என்றால் ஒருவர் பாதுகாப்பு எடுத்துக்கொள்வது, எதிரியை விட்டும் பாதுகாப்பு எடுத்துக்கொள்கிற ஒரு முறை. அதாவது ஒருவருடைய முன்னிலையில் பேசக்கூடிய அவர் என்ன கருத்தில் வைக்கிறாரோ அவருக்குள்ள மாதிரி பேசுகிறார். அவன் ஷியாக்களுடையவனாயிருப்பான், அபூபக்கர் உமரை ஏசக்கூடியவனாக இருப்பான். ஆனால் சுன்னிகளோட பேச செல்ல அவருக்குள்ள மாதிரி பேசுகிறான். அபூபக்கர் உமரை மதிக்கிற மாதிரி பேசுகிறான். அவன் உள்ளத்தில் மறைச்சிக்க நிற்கிறான். அப்போ இது ஒரு தந்திரம். இப்படியான தந்திர கொள்கை உள்ளவர்களாக இந்த ஷியாக்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் இந்த ஷியாக்கள் தமது கைகளிலே தமது பேக்குகளில் ஒரு கல் துண்டை சுமந்துட்டு போவாங்க. அது அடிப்படை எப்படின்னு சொன்னா, இது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரிலிருந்து எடுக்கப்பட்ட மண். அந்த மண்ணிலிருந்து சமைக்கப்பட்ட இந்த கல் தான் அந்த கல். அதில் தான் சுஜூத் செய்யணும் என்ற அடிப்படையில் அவங்க கொள்கையோடு இருக்கிறாங்க. அது எப்படி கொஞ்சம் பரவி வந்து எப்படின்னா, அது ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹுடைய கபர் மட்டுமல்ல, கர்பலா, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட பூமி தான் கர்பலா. எனவே கர்பலா என்ற இடத்தில் இருக்கக்கூடிய மண் அனைத்தும் புனிதமானது. அந்த புனிதமான மண்ணிலிருந்து சமைக்கப்பட்ட இந்த கட்டுண்டுகளை வச்சுக்கண்டு அவங்க சுமந்து சென்று சுஜூத் செய்கிற நேரங்கள்லாம் இதில் சுஜூத் செய்வாங்க. நீங்கள் பார்த்திப்பீங்க. இலங்கையில் பார்க்க கிடைச்சி காட்டியும் வெளிநாட்டுக்கு போனவங்க இதை கண்டிருக்கலாம். எனவே அவங்க இப்படியான இதில் என்ன செய்வாங்க, சுஜூத் செய்வாங்க. அது மட்டுமல்ல, இந்த ஷியாக்களுடைய கொள்கையில் மிக மோசமான கொள்கையில் நிக்காஹுல் முத்ஆ என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கொள்கை. அதாவது திருமணம், அதாவது குறிப்பிட்ட ஒரு காலத்துக்கு திருமணம் முடிப்பு, 6 மாதத்துக்கு 3 மாதத்துக்குன்னு சொல்லி காலம் குறிப்பிட்டு திருமணம் முடிச்சு போட்டு விட்டு விடுவது. இதை முத்ஆ என்று சொல்வார்கள். முத்ஆ இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் அனுமதிக்கப்பட்டு யுத்த சந்தர்ப்பத்தில், அதுக்கு பின்னால் இஸ்லாம் வந்து அதை அனுமதி மறுத்துட்டு, அது மன்சூக், அந்த சட்டம் மாற்றப்பட்டு முத்ஆவை ஹராமாக்கிட்டு. அப்போ இனி யாருக்கும் அந்த ரசூலுல்லாஹ் காலத்திலே அது முத்ஆ ஹராமாக்கப்பட்டது. அது குறிப்பிட்ட ஒரு காலத்தில் அனுமதிக்கப்பட்ட யுத்த சந்தர்ப்பத்தில், அதுக்கு பின்னால் அது என்ன செய்யப்பட்டது, கைபர் யுத்தத்தின் போது அல்லாஹ் தஆலா ஹராமாக்கிட்டான். இந்த முத்ஆ என்று சொல்லப்படக்கூடிய முத்ஆ திருமணத்தை இவர்கள் இன்றும் அனுமதிக்கின்றார்கள். விசேஷமாக அவங்களோட ஷேഖ்மார்கள், அவங்களோட இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய தலைவர்களுக்கு அவர்களுடைய மக்களை இப்படி குறிப்பிட்ட சில காலங்களுக்கு திருமணம் முடிச்சு கொடுக்கின்றார்கள். இந்த முத்ஆ என்பது ஹராம் என்ற விடயத்தில் உலகத்தில் வந்த உலமாக்கள் அனைவரும் ஏகோபித்திருக்கிறார்கள். அது இஜ்மா, அதுக்கு யாரும் மாற்றம் பேசக்கூடாது. எனவே இஜ்மான் உலமாக்கள் எல்லோராலும் ஹராம் என்று சொல்லப்பட்ட இந்த திருமணத்தை அவர்கள் அனுமதிக்கக்கூடியவர்களாகவும், அது மார்க்கத்தில் இபாதத்துகளில் சிறந்த ஒன்றாகவும் அவர்கள் கருதுகின்றார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இது போன்று ஷியாக்களுடைய கொள்கைகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் இந்த குர்ஆனை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இந்த குர்ஆனில் தஹ்ரீஃப் இருப்பதா, இது அதாவது திரிவுபடுத்தப்பட்டு
இதில் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு, அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய வசனங்கள் எல்லாம் நீக்கப்பட்டிருக்கின்றன என்று அவர்கள் குற்றம் சாட்டுகின்றார். அவர்களுடைய முக்கியமான சில கிதாபுகள் இருக்குது. உசூலுல் காஃபி என்று சொல்லப்படக்கூடிய அல் குலைனி என்பவனால் எழுதப்பட்டது. அதே போல பிஹாருல் அன்வார் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு கிதாப் முஹம்மது பாக்கிர் என்பவரால் எழுதப்பட்டது. இப்படியாக சில நூல்கள் இருக்கின்றன. எங்கட புகாரி முஸ்லிமை போல அவங்களோட கிதாபு. புகாரி முஸ்லிமில் உள்ள ஒரு ஹதீஸ் அதில் இல்லை. அதில் முழுக்க முழுக்க இருப்பது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள். அலி ரலியல்லாஹு சிறப்பு, அதே போல ஹுசைன் ரலியல்லாஹு சிறப்பு, அஹ்லுல் பைத்துடைய சிறப்புகள், இதுகளைத்தான் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் அங்கே இருக்குது. உசூலுல் காஃபின்னு சொல்லுவார். இது போன்ற கிதாபுகளில் என்ன எழுதப்பட்டிருக்கின்றா, எங்களை இன்றை நாங்கள் பாவிக்கக்கூடிய குர்ஆனை விட மூணில், அதாவது இது மூணில் ஒரு பகுதியாகத்தான் இருக்குது. இதை விட 3 மடங்கு ஒரு குர்ஆன் எங்கள்கிட்ட இருக்குது. அது முஸ்ஹஃபு ஃபாத்திமா என்று அதற்கு விளக்கம் சொல்கிறார். எனவே நாங்கள் பாவிக்கிற குர்ஆனை விட 3 மடங்குள்ள ஒரு குர்ஆன் அவர்களிடத்தில் இருப்பதாக சொல்கிறார்கள். இது வெளியே வந்திக்குதா இல்லையா என்று தெரியாது. ஆனால் இப்படி ஒன்று இருப்பதாக அவர்கள் வாதிட்டு கொண்டிருக்கிறார்கள். மஸ்ஜிது நபவி போன்ற இடங்கள்ல நாங்கள் பார்த்தோம், அந்த ஷியாக்கள் வந்தால் இந்த குர்ஆன் எடுத்துக்கிட்டு ஓதுகிறான். ஆனால் அவங்கள்ட்ட சிலர்கிட்ட பார்த்தா அவங்க வேறொரு குர்ஆன் ஒன்று கொண்டாடுறோம். அந்த குர்ஆனில், அதாவது இதில் இல்லாத சூரத்தில் மிக சூரத்துல் விலாயான்னு ஒண்டி. விலாயான்னா அதிகாரத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு சூரா எங்களோட குர்ஆனில் இல்லை. அந்த சூரத்துல் விலாயால அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கு அதிகாரம் வரணும், அபூபக்கர் உமர் போன்றவர்கள் எல்லாம் என்ன செஞ்ச இதை பரிச்செடுத்த மாதிரி எல்லாம் வசனங்கள் குர்ஆனை போல தான் என்ன செய்தது வசனங்கள். இந்த குர்ஆனை பற்றி பெரிசா அறிமுகம் இல்லாத ஒருத்தர் அதை ஓதினாருன்னா இது குர்ஆன் அண்டுகள் என்ன செய்வார் ஓதுவார். அந்த அளவுக்கு என்ன குர்ஆனை போல தான் அது எழுதப்பட்டி, வசனங்கள் எல்லாம் அப்படி தான் முடியுது. ஆனால் அது குர்ஆன் அல்ல. அவர்களுடைய குர்ஆன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே இப்படியான இந்த குர்ஆனை பற்றி கூட தவறான கொள்கையுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, அதே போல நான் ஏற்கனவே சொன்ன போல இமாம்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த 12 இமாம்கள் பாதுகாக்கப்பட்டவர்கள் என்ற கொள்கையுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். அது மட்டுமல்ல, சஹாபாக்களை பொறுத்தவரையில் நிறைய சஹாபாக்களை காபிர்கள் என்று பத்துவா கொடுக்கின்றார்கள். விசேஷமாக அபூபக்கர் உமர் போன்றவர்களை, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. விசேஷமாக பல சஹாபாக்கள் பத்ரில் கலந்து கொண்ட, அதே போல் உஹுதில் கலந்து கொண்ட பல சஹாபாக்களையும் அவர்களை ஏற்றுக்கொள்வதில்லை. அவங்க மிக்தாத் என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி, மிக்தாத் இப்னு அஸ்வத், அபூதருல் கிஃபாரி, சல்மானுல் ஃபாரிசி போன்ற சில முக்கியமான அந்த சஹாபாக்களை மட்டும்தான் ஏற்றுக்கொள்வாங்க. மற்ற சஹாபாக்கள் அனைவரும் காஃபிர் ஆயிட்டாங்க, அவங்க முர்த்தத்துகளாக மாறிட்டாங்கன்னு அவங்க ஃபத்வா கொடுக்குறாங்க. அது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் ஆயிஷா, ஹப்ஸா போன்ற அந்த மனைவிமார்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏற்றுக்கொள்ளாதது மட்டுமல்ல, அவர்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று அவர்களுக்கு தீர்ப்பு சொல்வார்கள். அவர்கள் அஹ்லுல் பைத்திலிருந்தே வெளியேற்றுவார்கள். அஹ்லுல் பைத்தா ஏற்றுக்கொள்ள மாட்டார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆன்ல ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமாரை அஹ்லுல் பைத் என்று சொல்கிறார். ஆனால் அவர்களை அஹ்லுல் பைத்தா கூட ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவர்கள் நரகவாதிகள் என்று கூட அவர்கள் என்ன செய்வார்கள், பகிரங்கமாக சொல்வார்கள். அது மட்டுமல்ல, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு படுதூறு சொல்கிற அந்த விஷயத்தில் அவர்கள் மும்முரமாக இருக்கிறார்கள். ஆயிஷா மோசமாக நடந்த பெண் என்ற விடயத்தில் அவர்கள் பகிரங்கமாக இந்த ஷிஆக்கள் இதை பகிரங்கப்படுத்துகிறார்கள். காரணம் என்னாண்டா, அதுக்கு ஒரு காரணம் இருக்கலாம். சில விடயங்களில் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முரண்பட்டு கொண்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் இடையில சில முரண்பாடுகள் இருந்தன.
அந்த முரண்பாட்டின் காரணமாகத்தான் ஜமல் யுத்தம் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ஒட்டக யுத்தம் கூட நடந்தது. அப்போ அந்த முரண்பாடுகளை வச்சு ஆயிஷா நாய்க்கும் அலி ரலியல்லாஹு அன்ஹுக்கும் இடையில இருந்த சில அதாவது மனஸ்தாபங்களை வைத்துத்தான் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை இவ்வளவுக்கு மோசமாக படுதூர் சொல்கிறார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களோடு சில கட்டத்தில் மனஸ்தாபப்பட்டாலும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்குரிய மதிப்பை அந்தஸ்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்தார்கள் என்பதற்கு வரலாறுல பல சம்பவங்களை சொல்லலாம். ஆனால் இடையில ஏற்பட்ட ஒரு பிரச்சனை, அந்த பிரச்சனையை வச்சுத்தான் இவங்க என்ன செய்கிறாங்க, ஆயிஷா நாயை இவ்வளவு படு மோசமாக பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாங்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ்கள், புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ்கள், முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ்கள், இந்த ஹதீஸ்கள் எதனையும் அவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை. அதில் அலி ரலியல்லாஹு அன்ஹுவோடு சம்பந்தப்பட்ட அஹ்லுல் பைத்தோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களை மட்டும்தான் அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். அதை தவிர மற்ற ஹதீஸ்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை. இப்படியாக படு மோசமான கொள்கையுடையவர்களாக அவர்கள் காணப்படுகிறார்கள். ஆனால் இந்த கொள்கைகளை எங்களோட பேச செல்ல அவங்க அதை காட்டிக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எங்களோட இருக்கிற போல காட்டுவாங்க, ஆனால் அந்த கொள்கையை அவங்க மறைச்சிட்டாங்க. அவங்களுக்கு மத்தியில் இதை பேசுவாங்க. எனவே இந்த ஷிஆக்கள் காலப்போக்கில் மிக படுமோசமான இஸ்லாத்தை விட்டும் வெளியேற்றக்கூடிய பல கொள்கைகளை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. இலங்கை போன்ற நாடுகளில் இந்த ஷியாயிசம் எப்படி பரவியது, இந்த ஷியாவுடைய வரலாறு என்ன என்று நாங்கள் சற்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும். 1979 ஈரானில் ஒரு புரட்சி ஏற்பட்டது. தலைவங்களுக்கு தெரியும், ஷா மன்னர் என்று சொல்லி 1979க்கு முன்னால் ஆட்சி. அவர் ஒரு வெஸ்டர்ன் கலாச்சாரம் உடைய ஒருத்தர். எனவே ஈரானில் ஆரம்பத்தில் ஒரு அமெரிக்கா சார்ந்த அல்லது ஐரோப்பிய சமூகத்தோடு ஒட்டிப்போகக்கூடிய ஒரு ஊராக, அந்நிய கலாச்சாரங்கள் நிறைந்த ஒரு ஊராக, அவங்களோட உடுப்புகளை உடுக்கக்கூடிய ஒரு ஊராகத்தான் ஈரான் இருந்தது. ஹொமைனி என்பவன், இமாம் ஹொமைனின்னு சொல்லுவாங்க, இமாம் என்று சொல்றது கொண்டும் இல்லை. ஹொமைனி என்பவன் இஸ்லாமிய ஒரு புரட்சியை செய்ய போகிறேன் என்று சொல்லி மக்களை ஒன்று கூட்டி இந்த ஷா மன்னருக்கு எதிராக ஒரு புரட்சி செஞ்சு ஆட்சியை கவிழ்த்து 1979 இந்த ஈரானை பிடிக்கிறார். இஸ்லாமிய ஆட்சி மலர்ந்து விட்டது என்று உலகத்துக்கு ஒரு படம் காட்டுகிறார். அல் ஜும்ஹூரியத்துல் ஈரானியத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய ஈரானிய குடியரசு என்று அதுக்கு பேர் வைக்கப்படுகிறது. இந்த அவர் செய்த வேலைகளில் வெளிரங்கமாக சில நல்ல வேலைகள் இருந்தது. அது என்ன நல்ல வேலைண்டா, அந்த ஐரோப்பிய கலாச்சாரங்களை இல்லாதொழித்து பெண்கள் எல்லாம் அபாயா போடணும், கருப்பு அபாயா அணிய வேண்டும் என்ற ஒரு சட்டம் போட்டார். எல்லோரும் தாடி வளர்க்க வேண்டும் என்ற சட்டங்களை போட்டார். அப்போ வெளி உலகத்துக்கு பார்க்கக்கூடிய இடத்துல இஸ்லாமிய ஒரு ஆட்சி மலர்ந்திருக்கின்றது என்று மக்கள் நினைச்சாங்க, பொதுமக்கள் நினைச்சாங்க. ஆனால் இந்த புரட்சிக்கு உள்ளுக்கு இருந்தது வெறுமனே இந்த ஷிஆ கொள்கை. எனவே ஈரானை முழுமையாக ஷிஆ நாடாக மாற்ற வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக இருக்கு. அல் ஹுகூமத்துல் இஸ்லாமியா, இஸ்லாமிய அரசாங்கம் என்ற பெயரில் ஒரு புத்தகத்தை வெளியிட்டார். அந்த புத்தகத்தில் இந்த ஷிஆக்களுடைய படுமோசமான
இஸ்னா அஷ்ரியாக்களுடைய படுமோசமான கொள்கைகள் எல்லாம் அவர் அதிலே திணித்திருக்கிறார். விலாயத்துல் ஃபகீஹ் என்ற ஒரு கன்செப்டை கொண்டு வந்தாங்க. ஃபகீஹ் என்றால் ஃபிக்ஹ் தெரிஞ்ச ஒருவர் ஆட்சியை பொறுப்பெடுப்பது என்ற அடிப்படையில் விலாயத்துல் ஃபகீஹ் என்ற ஒன்றை கொண்டு வந்து, நான் இப்போ ஃபகீஹ் ஆயத்துல்லா அல் ஹுமைனி என்று அவர் ஃபிக்ஹில் இஸ்லாமிய துறையில் எத்தனையோ தரங்களை தாண்டி சென்றவர். டாக்டரேட்டை முடித்து அதுக்கு மங்களம் போனால் தான் ஆயத்துல்லா என்று அவர்கள் பட்டம் வழங்குவார். சிலர் சொன்னார்கள் 21 வருடம் அந்த கோர்ஸ் அதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகுதான் ஆயத்துல்லா என்ற அந்த பட்டம் வழங்குவார். இனி அந்த பட்டத்தை இவர் பெற்றாரோ எடுத்தாரோ எப்படியோ ஆயத்துல்லா என்று அவருக்கு பட்டம் வழங்கப்பட்டது. அவர் ஒரு இஸ்லாமிய ஒரு புரட்சிவாதியாக மக்களிடத்தில் கொண்டு போகப்பட்டது. இமாம் ஹுமைனி என்று அழைத்தார். இதை கண்டு இலங்கையிலும் சிலர் ஏமாந்தார். சில தாவாவில் இருக்கக்கூடிய சில அமைப்புகள் கூட இந்த புரட்சியை கண்டு ஏமாந்தார். ஓ, இஸ்லாமிய புரட்சி வந்து விட்டது, இஸ்லாமிய ஆட்சி வந்து விட்டது என்று சந்தோஷப்பட்டார். இங்க இலங்கையிலிருந்து சிலரை அங்க படிப்பதற்காக வேண்டி ஸ்காலர்ஷிப் கொடுத்து தெரிவு செய்தார். கும் என்று சொல்லப்படக்கூடிய அவர்களுடைய அதாவது மார்க்க ரீதியான ஒரு தலைநகராக சொல்லப்படக்கூடிய ஊர் தான் கும். அந்த கும் என்ற அந்த ஊரில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிக்கு இலங்கையிலிருந்து கூட சில மாணவர்களை தெரிவு செய்தார். இந்த 1979ஆம் ஆண்டு இந்த புரட்சி நடந்த நேரத்தில் அந்த புரட்சி வெற்றி கொண்டாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இலங்கையிலிருந்து சிலர் தெரிவு செய்யப்பட்டார். அந்த தெரிவு செய்யப்பட்டவர்களில் ஒருவர் தான் இன்று இலங்கையில் ஷிஆக்களுக்கு தலைமை வைக்கக்கூடிய ஒருவர் இஸ்ஹாக் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ஹாக் மௌலவின்னு சொல்லுவாங்க. இவர் போனார், அங்கே கலந்து கொண்டார். அங்கே கலந்து கொண்டு இந்த ஹொமைனியுடைய வார்த்தை ஜாலங்களில் மயங்கி இங்கே இலங்கைக்கு வந்து இந்த ஷிஆக்களுடைய கொள்கையை பரப்புவதற்கு அவர் ஆரம்பித்தார். அவர் கொண்டு வந்த இந்த ஷிஆயிசம் இலங்கையில் கொழும்பு பகுதிகளிலையும் அதே போல் கிழக்கில் கல்குடா தொகுதிகளிலையும் ஓட்டமாவடி மீராவோட அந்த பகுதிகளிலையும் கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பித்தது. ஷியாக்களுடைய கொள்கையை கொண்ட ஒரு மദ്രஸாவை கூட உருவாக்கினார். மன்புல் ஹுதா என்ற பெயரில் ஒரு மദ്രஸாவை ஓட்டமாவடியில் உருவாக்கினார். அதுக்கு பின்னால் பொலன்னர்வேல அதாவது மദ്രஸத்து ஃபாத்திமாவோ என்னமோ ஒரு பேரில் ஒரு மദ്രஸாவை உருவாக்கினாங்க. இப்படியாக பல இடங்களில் இந்த ஷிஆயிசத்தை பரப்பக்கூடிய சில நிறுவனங்களை சில மையங்களை உருவாக்கினாங்க. அக்குரணையில் கூட உருவாக்கினாங்க. ஹுசைனியா என்று சொல்லப்படக்கூடியது. ஹுசைனியானா நாங்கள் இந்த தக்கியாண்டே திக்ர் செய்கிற இடங்கள் அது மாதிரி தொழுக்கூடிய இடம் மாதிரி ஹுசைனியான்னு அவங்க சொல்லுவாங்க. ஹுசைனியானா அவங்களோட ராத்திபுகள் நடக்கக்கூடிய இடம். இப்படி ஒரு இடத்தை உருவாக்கினாங்க. எனவே இப்படி பல ஹுசைனியாக்களை உருவாக்கணும் என்ற திட்டத்தை போட்டாங்க. உலகத்தில் பல இடங்களில் இந்த ஹுசைனியாக்கள் இருக்குது. எனவே இலங்கையிலும் இப்படியான முயற்சிகளை செய்யும். உங்களுக்கு தெரியுமோ தெரியாது, மிலேனியம் என்று சொல்லி ஒரு கல்வி நிறுவனம் மாதிரி ஒன்று நடைபெற்று கொண்டிருந்தது இலங்கையில். ப்ராட்காஸ்டிங் கார்ப்பரேஷனில் ரேடியோவில் கூட அவங்க சில நிகழ்ச்சியில் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு காலத்தில் சில கல்வி நிகழ்ச்சிகளை செஞ்சு கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் செஞ்சாங்க மிலேனியம்னு சொல்லி. அதை செஞ்சவர் இப்போ இல்லை. அவர் ஒரு விபத்தில் என்ன செஞ்சார், மரணித்தார். தெரிந்தவர்களுக்கு தெரிஞ்சிக்கும்.
ஆனால் அவர் இந்த ஷியாயிசத்தை பரப்புவதற்கு முயற்சி. அவருடைய ஒரு அண்ணன் தம்பி இலங்கையில் அவர் வெளிகமையை சேர்ந்தவர் ஈரானுக்கு போய் ஈரானில் படித்து ஈரானில் திருமணம் முடித்து அவர் இலங்கைக்கு திரும்பி வந்து இன்றும் கூட அவர் ஷியாயிச கொள்கையில் இருக்கிறார். இப்படியாக இந்த ஷியாயிசத்தை பரப்புவதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதனால் இன்றைக்கு கிழக்கிழங்கையில் ஓட்டமாவடி மிராவோட பகுதிகளில் ஷியாக்கள் காலூன்றி இருக்கிறார்கள். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன கொள்கைகள் அனைத்தையும் அவர்கள் கொண்டிருக்கிறார்களா இல்லையா என்பது எனக்கு தெரியாது. ஆனால் ஷியாக்கள் அவர்கள் காலத்திற்கு காலம் முஹர்ரம் விழாக்கள் வைப்பார்கள். அதே போல் இந்த ஷியாக்கள் கொண்டாடக்கூடிய கொண்டாட்டம் எல்லாம் என்ன செய்வாங்க, அவங்க வச்சு கண்டிப்பாங்க. அவங்க ஐசிசி இஸ்லாமிக் கல்ச்சர் சென்டர்ன்னு சொல்லி ஒரு நிறுவனத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு பில்டிங்கை கட்டி அங்கே இயங்கி கொண்டு இருக்கிறாங்க. அந்த மதரசாவும் இயங்கி கொண்டிருக்குது. அந்த மதரசாவிலிருந்து வருடம் மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு கும் என்ற யூனிவர்சிட்டிக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் ஷியாக்களாக வெளியேறி வருகிறார். நான் கேள்விப்பட்டேன், இந்த இஸ்ஹாக் மௌலவி என்பவருடைய மகன் கூட அந்த கும் யூனிவர்சிட்டியில் ஒரு பட்டதாரியாக வெளியாகி இங்கே ஒரு தாயியாக அவருடைய ஒரு ஷியா பிரச்சாரகராக இருக்கிறார் என்ற செய்தி எங்களோட காதுக்கு எட்டியது. அதே போல் இலங்கையில் அகமது நஜாத் எல்லாம் வந்துட்டு போன காலங்களில் மஹிந்தவுடைய காலங்களில் ஒரு யூனிவர்சிட்டி கூட உருவாக்கினார். அந்த யூனிவர்சிட்டி அதாவது முஸ்தஃபவியா யூனிவர்சிட்டி என்ற பேரில் அது உருவாக்கப்பட்டு அதுக்கு மாணவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், ஃப்ரீயாக எடுக்கப்பட்டார்கள். அது ஷியாயிசத்தை நேரடியாக போதிக்காவிட்டாலும் ஷியா சப்போர்ட்டர்ஸ் தான் அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஷியாயிசத்தை மறைமுகமாக போயிச்சு கொண்டிருக்கிறாங்க. எனவே இலங்கையில் இன்று இந்த ஷியாயிசத்தை பல துறைகளில் பல வழிகளில் பரப்பி கொண்டிருக்கிறோம். இதில் விசேஷமாக ஃபேஸ்புக்குகளில் சமூக வலைத்தளங்களில் அவங்க இடம் பிடிச்சிக்கலாம். எனவே இந்த இஸ்லாமிய பேர்களில் விசேஷமாக தௌஹீத் கொள்கைக்கு ஏகத்துவ பிரச்சாரத்துக்கு கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடியவர்களில் எழுத்து வடிவத்திலையும் வேறு பிரச்சாரங்கள்லையும் மிக கடுமையாக இந்த விமர்சிக்கிறதுல மிக முக்கியமான புள்ளிகளாக இந்த ஷியாக்கள் காணப்படுகிறார். அது மட்டுமல்ல, இலங்கை அரசாங்கத்துக்கு அந்தந்த நேரங்களில் இந்த முஸ்லிம்களை பற்றியும் அதே விசேஷமாக இந்த தௌஹீத் சார்பான கருத்துடையவர்களை பற்றியும் மிக பிழையான கருத்துக்களை கொடுப்பதில் இவர்களுடைய முக்கிய பங்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்று இலங்கையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள் மாற்றப்படணும், அதாவது பாடத்திட்டங்களில் வஹாபிச கருத்துக்கள் இருக்கின்றன என்றெல்லாம் சொல்வதிலெல்லாம் இவர்களுடைய ஒரு பங்களிப்பு மிக கூடுதலாக இருக்கின்றது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக. எனவே இன்று தர்காக்கள் அதே போல் இந்த கபர் வணக்கங்கள் என்று செல்லக்கூடிய எமது சகோதரர்கள் கூட இந்த ஷியாக்களுடைய வலையிலே மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஷியாக்கள் இவர்களை பைண்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் அல்லது இவர்கள் அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய பல விஷயங்கள்லையும் அவர்களுடைய கந்தூரி வைபவங்களில் அவர்களுடைய பள்ளி விஷயங்களில் அவங்களுடைய கட்டிட விடயங்களில் மதரசா விடயங்கள்லாம் ஷியாக்களும் கைகோர்த்து நிற்கிறார்கள், உதவுகிறார்கள் என்பது இலங்கையில் நடக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கு. அது மட்டுமல்ல, இலங்கையில் பாடசாலைகளில் அதே போல் வேறு பொது இடங்களெல்லாம் தாம் சேவைகள் செய்வதாக சொல்லிக்கொண்டு ஷியாக்கள் பல இடங்கள்லையும் அவங்களுக்கான இடங்களை பிடிச்சிக்காங்கன்றது நாங்கள் விளங்கக்கூடியது. அஹ்லுல் பைத், நான் அஹ்லுல் பைத்தை மதிக்கிற என்று தான் சொல்லுவாங்க. அஹ்லுல் பைத்தை மதிக்கத்தான் வேணும், அஹ்லுல் பைத்தை மதிக்கத்தான் வேணும். ஆனால் அஹ்லுல் பைத்தை மதிப்பதாக சொல்லிக்கொண்டு அவங்க நிறைய பிழையான கொள்கைகளை
இரகசியமான முறையில் பரப்புகிறார்கள் என்பது உண்மையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நாங்கள் விளங்கோனும் இலங்கையில் எங்கே இப்படியான இடங்கள் இருக்குது. புலனர்வு பகுதியில் இருக்குது, அதே போல் கொழும்புல சில பகுதிகளில் இருக்குது, அதே போல் நான் ஏற்கனவே சொன்ன போல் கிழக்கிழங்கையில் இருக்குது, ஜெஃப்னா பகுதிகளில் இருக்குது. இப்படியான பகுதிகளில் இவங்க இன்று போரா சமூகம் என்று ஒரு சமூகம் இருக்கின்றது. கொழும்புல எல்லாம் நிறைய இருக்கிறார்கள். இந்த போரா சமூகம் கூட ஷியாக்கள் இருந்து வந்த ஒரு பிரிவாகத்தான் கருதப்படுகிறார்கள். இவர்கள் வியாபாரிகள் அடிப்படையில் பெரிய பெரிய வியாபாரிகள், பெரிய பெரிய கம்பெனிகள் உள்ளவர்கள், பெரிய பெரிய ஃபேக்ட்ரிகள் உள்ளவர்கள் தான் இந்த போராக்கள். அவர்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானிலிருந்து வந்தவர்கள் அடிப்படையில். ஆனால் இந்த போராக்கள் பஹாரா என்று சொல்லப்படக்கூடியவரும் அவர்களும் இந்த ஷியா கொள்கையை உடையவர்கள். அந்த ஷியாக்களிலிருந்து பிரிந்தவர்கள் தான் இஸ்மாயிலியாக்கள். இந்த இஸ்மாயிலியாக்களிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் தான் இந்த பஹாரா என்று சொல்லப்படக்கூடிய போராக்களாக கருதப்படுகிறார்கள். அவர்கள் எங்களோட பள்ளி வாசலில் தொழ மாட்டாங்க, எங்களை அவங்களோட பள்ளி வாசலுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அவங்களோட தொழுகையுடைய முறைகள் எல்லாம் வித்தியாசம், அவங்களுடைய கொண்டாட்டங்கள் எல்லாம் வித்தியாசம். அவங்களோட கேந்திர இடம் இலங்கையில் பம்பலப்பட்டியில் இருக்குது. வருஷத்துக்கு வருஷம் என்ன செய்வாங்க, அதில் பெரிய விழாக்கள் எடுப்பாங்க. இவர் பெரிய பெரிய பணக்காரர்களாக இருக்கிறாங்க. இலங்கையில் கொரோனா காலத்தில் யாருக்குமே வெளிநாட்டிலிருந்து ஃப்ளைட்டுகள் வராத காலத்தில் கூட இந்தியாவிலிருந்து வந்து அவங்க ஃப்ளைட் புக் பண்ணி வந்து நுவரடிய பகுதியில் தனிமையாக இருந்து பல நிகழ்ச்சிகளை செஞ்சுட்டு போனாங்கன்றதெல்லாம் நாங்கள் இலங்கையில் கேள்விப்பட்ட செய்தி. எனவே அரசாங்கத்துக்கு அவங்க உதவியாகிறாங்க. அவங்க வரக்கூடிய காலத்தில் நிறைய அரசாங்கத்துக்கு, இலங்கை அரசாங்கத்துக்கு உதவுகிறாங்க. அதனால் இலங்கை அரசாங்கமும் ஏனைய டூரிஸ்ட்டுகள் வார போல் அவங்களையும் ஒரு டூரிஸ்டாக என்ன செய்து எடுக்குது, அவங்களுக்குள்ள இடத்தை கொடுக்குது. அவங்க என்ன செய்ய, அவங்களோட நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் செஞ்சுட்டு போகிறாங்க. ஆனால் அவங்க மற்றவர்களை எடுப்பதில்லை. ஆனால் அவங்க மிக படுமோசமான கொள்கையுடையவர்களாக காணப்படுகிறார்கள் என்பதை நாங்கள் விளைக்கிறோம். எனவே சில வேளை அவங்க வியாபாரத்தில் எங்களோட தொடர்பாக இருக்கலாம், அந்த நேரத்தில் அவங்க எதையும் பேச மாட்டாங்க. ஆனால் கொள்கை ரீதியாக இவ்வளவு படுமோசமானவர்களாகத்தான் அவர்கள் காணப்படுகிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே நாங்கள் இந்த ஷியாக்கள் ஏதோ நலவு செய்கிற போல, எங்களோட ஸ்கூலுக்கு கட்டிடம் கட்டித்தார போல், எங்களோட ஸ்கூலுக்கு ஏதோ ஒரு கருவியை எடுத்து தாரது போல் வருவாங்க. நாங்கள் மிச்சம் கவனமாயிக்கணும், இது எங்கேருந்து வருது, எந்த இடத்துலேருந்து வருது, அவங்க இதுக்கு பின்னால் என்ன நோக்கத்தை வச்சுக்காங்கன்றது எல்லாத்தையும் நாங்கள் கொஞ்சம் விளங்கிக்கணும். எனவே இலங்கையில் இந்த ஈரானுடைய எம்பசி, அதாவது தூதுவராலயம் முழுக்க முழுக்க இதற்காக முயற்சி செய்கிறாங்க, உதவி செய்கிறாங்க. மற்ற நாடுகளுடைய தூதுவராலயங்கள் கொள்கைக்காக உதவுவதில்லை, உதவுவது மிச்சம் குறைச்சல். ஆனால் இந்த ஈரான் தூதுவராலயம் அவங்களோட கொள்கைக்காக வேண்டி முழுக்க அவங்களோட வாசலை திறந்திக்காங்க. எனவே ஷியா இசம் என்று வரக்கூடிய நேரத்தில் எல்லோருக்கும் அவங்க கதவை திறந்து வச்சிக்காங்க, வேண்டிய சப்போர்ட்டை பண்ணுறாங்க. இலங்கையில் முந்திய ஒரு காலத்தில் தூது என்று ஒரு மெகசின் தமிழில் வந்து கொண்டிருந்தது. இது முழுக்க முழுக்க ஷியா இச கொள்கையை சுமந்த ஒரு மெகசினாக இருக்குது. எனவே இலங்கையிலையும் பல வகையில் அவர்களுடைய முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் சில காலத்தில் அது தெளிவாக எங்களுக்கு விளங்கக்கூடியதாகும், சில காலத்தில் அது மறைந்தது போல இருக்கும். ஆனால் அவர்களுடைய முயற்சிகள் ஆங்காங்கே அவர்களுடைய இடங்களில் நடந்து கொண்டிருக்கின்றது என்பதைத்தான் நாங்கள் சுருக்கமாக விளங்கக்கூடியதாகின்றது. எனவே இந்த பிழையான கொள்கை எது என்பதை நாங்கள் விளங்கணும். அந்த கொள்கையில் யாராவது மாட்டி இருக்கிறார் என்றால் அவர்களை வெளியெடுப்பதற்கு நாங்கள் முயற்சி எடுக்கணும். எனவே இந்த ஷியாக்களில் ராஃபிதாக்கள் என்போர் மிக மோசமான கொள்கையுடையவர்களாக கருதப்படுகிறார்கள். அதிலேயும் நுசைரியா என்ற ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நுசைரியா என்று சொல்லக்கூடிய கூட்டம்தான் அந்த பஷாருல் அசதுடைய கூட்டம். சிரியாவில்
கிட்டத்தில் ஆட்சி கவிழ்க்கப்பட்டு அல்ல விரட்டப்பட்டவன். அஹ்லு சுன்னாவை 10-13 வருஷமாக கொடுமை செஞ்சவன், லட்சக்கணக்கான சுன்னிகளை கொண்டு குவிச்சவன், கொலைகாரன் பஷார் அல் அசாத். பஷார் அல் அசத் அவனுடைய வாப்பா ஹாஃபில் அல் அசத் சிரியாவை வாப்பா மகனும் எப்படியோ 60-70 வருஷத்துக்கு மேலே ஆட்சி செஞ்சுக்காங்க. சுன்னிகளை கொடுமை செஞ்சவன். சுன்னிகள் எல்லோரையும் பிடிச்சி சிறையில் அடைச்சி வருஷக்கணக்கில் வெளிச்சத்தை காணாமல், மழை என்றால் என்னான்னு தெரியாமல் மக்களை அடைச்சி சித்திரவதை செஞ்சவன். அவன் விரட்டப்பட்டான். இப்பொழுது ஒரு ஆட்சி வந்திருக்கின்றது. கிட்டத்தில் நேற்று மோனத்து மறுபடி அங்கே அந்த நுசைரியாக்களுக்கும் பஷார் அல் அசதுடைய குழுக்கும் அரச படைகளுக்கும் இடையில யுத்தம் மூண்டு ஆயிரக்கணக்கானவங்க நேற்று மோனத்து மறுபடி மரணிச்சிக்காங்கன்ற செய்தி கிடைச்சிது. எனவே இந்த நுசைரியாக்கள் என்பவர் மிக படு மோசமான, அவங்கள்ட்ட தொழுகையும் இல்லை, எதுவும் இல்லை. அலி ரலியல்லாஹு கடவுள் என்று சொல்லக்கூடிய, லா இலாஹ இல்லா அலி என்று சொல்லக்கூடிய அவர்கள்தான் இந்த படு மோசமான நுசைரியாக்கள். அந்த கூட்டத்தில் வந்தால் இந்த சிரியாவில் ஆட்சி செஞ்சவர்கள். சிரியாவில் அப்படி ஒரு கூட்டம் ஒன்று இருக்கிறாங்க. இப்போ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சுன்னாவை சேர்ந்த சுன்னிகளை சேர்ந்த ஒரு குழுவினர் ஆட்சிக்கு வந்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி உண்மையாகவே நிலைக்கணும். அது உண்மையாகவே அஹ்லு சுன்னாவுடைய ஆட்சியாக இருக்க வேண்டும். அது மக்களுக்கு விரிவாக அமைய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்திக்கணும். ஏனென்றால் அந்த மக்கள் 13 வருஷமாக 15 வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், கொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படியான அநியாயங்கள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த நுசைரியாக்கள், சஃபவியாக்கள் இந்த சிரியாவில் இவ்வளவு காலம் அநியாயம் நடப்பதற்கும், லட்சக்கணக்கான சுன்னிகள் கொல்லப்படுவதற்கும், சிறார்கள் பெண்கள் வதைக்கப்படுவதற்கும் காரணமாக இருந்த நாடு ஈரான். ஈரான் தான் அவ்வளவும் சப்போர்ட்டை பண்ணினோம். அந்த ஈரானுடைய சப்போர்ட்டும் அமெரிக்கா போன்ற நாடுகளுடைய சப்போர்ட்டும் இல்லாட்டி இவ்வளவு காலம் அவன் பிடித்திருக்க முடியாது என்பதை நாங்கள் விளங்கக்கூடிய உண்மையாக இருக்கின்றது. எனவே எப்பொழுது அமெரிக்கா கை விட்டதோ அப்பொழுதுதான் அவன் என்ன செஞ்சான், அந்த ஆட்சியை விட்டும் வெளியேறினான் என்ற உண்மையும் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாங்கள் இந்த ஷியாக்கள் எப்பொழுதும் முஸ்லிம்களை, சுன்னிகளை கருவறுக்கக்கூடியவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள். அவர்கள் எப்பொழுதும் முஸ்லிம்களுக்கு நன்மை நாடக்கூடியவர்கள் அல்ல. அவர்கள் வெளித்தோற்றத்தில் நன்மை நாடக்கூடியவர்களை போல இருந்தாலும் அவர்கள் உள்ளுக்கு அவர்கள் படு மோசமான கொள்கையை கொண்டிருக்கிறார்கள் என்பது நாங்கள் விளங்கக்கூடியதாகின்றது. எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இந்த படு மோசமான கொள்கைகளை விட்டும் பாதுகாத்து உண்மையான கொள்கையிலே வாழ்வதற்கு நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். காலத்துக்கு ஏற்ற ஒரு தலைப்பு இல்லாமல் விசேஷமாக சியாக்களுடைய தோற்றம், உலகளாவிய அவருடைய தோற்றம், விசேஷமாக குறிப்பாக இலங்கையிலே அவருடைய தோற்றமும் அவருடைய நிலைப்பாடும். இன்று கூட சியாக்களுடைய அடாவடி தளங்கள் இலங்கையிலே அல்லது ஊரிலே கூட சில நேரங்களிலே வெளிப்பாடாக இருக்கிறது என்பதை நாங்கள் கண்கூடாக காண்கின்றோம். எனக்கு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது பெறுவதற்காக வேண்டி, அதாவது இப்போது இருக்கக்கூடிய இந்த மௌலிதுகள் கூட ஷியாக்களுடைய பின்னணியில் வந்ததா அல்லது அது பைத்துகளுக்காக வேண்டி உருவாக்கப்பட்டதா? என்னிடம் ஒரு மாணவன் கேட்டால், அவர் தெரியாமல் தான் கேட்டால் பாடலே நான் படித்துக் கொடுக்கும் போது, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு மௌலிது இருக்கின்றது, அலி ரலியல்லாஹு அவர்களுக்கு மௌலிது இருக்கின்றது, ஹசன் ஹுசைனுக்கு மௌலிது இருக்கின்றது, ஏன் அபூபக்கர் உமருக்கு மௌலிது இல்லை? அவர்கள் சொர்க்கத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்டவர்கள் தானே என்ற ஒரு கேள்வியை கேட்டார். நான் தடுமாறினேன். பிறகு நான் ஒரு தெளிவொன்றை கொடுத்தேன். மௌலவி அவர்களிடம் அதுக்கான ஒரு தெளிவை பெற்றார் நல்லவன் நான் நினைத்தேன். ஒரு 5 நிமிடம் அதுக்காக வேண்டும். மௌலிதுக்கும் ஷியாக்களுக்கும் தொடர்பு இருக்கிறதா என்றால் தொடர்பு இருக்குது. ஆனால்
மிஸ்ரில் ஆட்சி செய்த அந்த ஃபாத்திமியாக்களால் உருவாக்கப்பட்டதா நான் வரலாறுல பார்க்குறேன். ஆனால் பொதுவாக இந்த கபர் வணங்குற சிந்தனை உள்ளவங்க பொதுவாக நாங்கள் எப்படி சொல்லுவோமே இந்த கருத்துடையவர்கள் எல்லாம் இந்த மௌலித ஆதரிக்கக்கூடியவர்களாக மௌலித பாடக்கூடியவர்களாக இருக்கிறார். எனவே எல்லா மௌலிதமும் ஷியாக்களுக்கும் சம்பந்தம் இருக்காங்க என்றால் அப்படி சொல்லி சுபான மௌலிதமும் ஷியாக்களுக்கு தொடர்பு இருக்கிறதாக விளக்கம். சுபான மௌலிதத்துடைய ரசூலுல்லாவை கூறுவதன் அடிப்படையில் உருவாக்கப்பட்டது. முஹிதீன் மௌலித், முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானியை யார் போடுகிறார்களோ அவங்களை கழிக்கிறார்களோ அவங்களால என்ன செய்யப்பட்டது? சதகத்துல்லா அப்பான்னு சொல்லப்படக்கூடிய முஹிதீன் அப்துல் காதிர் ஜீலானி மரணித்து 500 வருஷத்துக்கு உருவாக்கப்பட்ட ஒரு மௌலித். அப்போ இதெல்லாம் ஷியாக்களுக்கு நேரடி தொடர்பு இருக்காங்கன்னா அது நேரடி தொடர்பாக இருக்கிறது. ஆனால் பொதுவாக இந்த கருத்துக்கு இல்லாமல் அதாவது கபர் வணக்கம் இந்த சூஃபிச சிந்தனை இடைவெளிகளில் இந்த மௌலிது போன்ற பழக்கங்கள் உருவாக்குற பழக்கங்கள் உருவாக்குறாங்க. எனவே இந்த சூஃபிசத்தில் ஒரு பகுதி யாத்திருக்குது ஷியாக்கள ஒரு பகுதி இந்த சூஃபிச ஆக்கள் நசிக்குது கூடுருவி. ஆனால் அவங்க தான் இவங்க தான் அவங்க வந்து ஒரு தீர்ப்பு நிகழ்ச்சிகளால் கொடுக்க முடியும். ஆனால் இந்த புறவரவு உருவாக்கப்பட்ட சில மௌலிதுகளுக்கும் ஷியாக்களுடைய கருத்துகளுக்கும் தொடர்பு. காரணம் ஹசன் ஹுசைன் மௌலிதுன்னு வருவாங்க. ஹசன் ஹுசைன் மௌலிது பார்த்துட்டா அந்த மௌலிதுகளில் சில கருத்துக்கள் வந்து இந்த ஷியாக்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உருவாக்கப்பட்டது. அதுபோல தலைப்பாட்டியான்னு சொல்லி பாத்திமா நாயகத்துக்கு பொறுத்து என்ன செய்வாங்க? ஆசர கட்டம் ஒரு நாள் ஆஷூரா கட்டத்தில் என்ன செய்வாங்க? பெண்கள் ஓதுவாங்க. அது அரபு தமிழில் எழுதப்பட்டு இதில் ஷியாக்கள் சொல்லக்கூடிய சில கருத்துக்கள் இருக்கு. நீங்க முந்தி கலண்டர்கள் பார்த்துப்பீங்க. அந்த கலண்டரில் 5 பேர் போட்டிப்பாங்க. ஏன்னா அலி, பாத்திமா, ஹசன், ஹுசைன், முஹம்மது இந்த 5 பேர் போட்டி. இவங்க தான் அருள் பேர் அப்படின்னு அவங்க என்ன செய்வாங்க? கருத்து சொல்லுவாங்க. எனவே இந்த ஷியாக்களுடைய கருத்துக்கள் இந்த சூஃபிச கருத்துக்களில் இணைந்து இருக்குது. அப்படி இல்லாமல் சூஃபிசம் என்பது ஷியாயிசம் என்று சொல்ல முடியாது. மௌலித் எல்லாமே ஷியா கருத்துக்கள் என்று சொல்ல முடியாது. சில மௌலிதுகளுக்கு எந்த ஒரு பிழையில்லாத மௌலிது அதை நாங்கள் கட்ட அளவுக்கு பெரிய விலை இல்லை. வருஷஞ்சி மௌலிது ரசூலுல்லாஹ் ஷரத்து சில மறைவான சரித்திரங்கள் இருக்குது. ஆனால் வருஷஞ்சி மௌலிது ரசூலுல்லாஹ் மௌலிது ஷரத்துல தான் அப்படியான மௌலிதுகள் இருக்குது. அந்த மௌலிதை மோதையர்கள் நான் சொல்லலை, அதில் சரித்திரம் எழுதப்பட்டு அடுத்ததாக இன்றைய கேள்வி, ஷியாக்களிடம் நான் ஓதுல குருவானெல்லாம் ஒரு குருவானிக்கும் பாத்திமா சொல்வார்கள். அதிலே நான் ஓதுல குருவானிக்கிற சூறா இல்லாமல் சில சூறா